இன்றைக்கு ஒன்றிய பாஜகவினுடைய தமிழ்நாட்டு பாஜகவில் இருந்து ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டிற்கு வந்த மூலதனங்கள் மாறி இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திற்கு போயிருக்கிறது என்று. தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல, இதற்கான காரணம் வேறு இருக்கிறது நான் சொல்லுகிறேன். ஆனால் நமது கர்நாடகாவை சேர்ந்த தொழில்துறை அமைச்சர் எம்பி பாட்டீல் அவரும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். என்னவென்றால், எங்களுக்கு வந்த மூலதனம் செமிகண்டக்டர் கம்பெனிகள் இன்றைக்கு குஜராத்திற்கு போயிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போன்று கேரளாவை சேர்ந்த தொழில்துறை அமைச்சர் ராஜீவ் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் தெளிவாக ஒன்றை சொன்னார். நமது மாநிலத்திற்கு, அவர்கள் மாநிலத்திற்கு வர இருந்த தொழிற்சாலைகளை உத்தரப்பிரதேசத்திற்கு மாற்றி விட்டு விட்டார்கள் என்று சொன்னார். அதே போன்று தெலுங்கானாவை சார்ந்த அமைச்சர் கே.டி. ராமராவ் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், எங்களுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை அவர்கள் குஜராத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். இன்றைக்கு நமக்கும் இது நடந்திருக்கிறது. இது முதல் முறை அல்ல. அப்படியானால் தென்னிந்திய மாநிலங்களுக்கு வருகிற இந்த மூலதனங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின்பால் எப்படி வட மாநிலங்களுக்கு, குறிப்பாக குஜராத், உத்தரப்பிரதேசத்தில் அடுத்தால அவங்களுக்கு எலெக்ஷன் வர இருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் டவுன் கிரேடா இருக்கு. அதை தூக்கி நிறுத்தணும். இந்த நமது ஒன்றிய அரசினுடைய இந்த நிலைப்பாட்டில் இது மாதிரி தென்னிந்திய மாநிலங்களுக்கு வரக்கூடிய மூலதனங்களை அல்லது தொழில் முதலீடுகளை அவர்கள் வட மாநிலங்கள், குறிப்பாக குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி. ஒன்னு ஹெலிகாப்டர் டிப்ளமசி அப்படின்னு ஒரு, அப்புறம் பயஸ்ட் இன்சென்டிவ். இந்த ரெண்டும் தான். ஹெலிகாப்டர் டிப்ளமசினா என்ன அப்படின்னா, அதை அவரு நம்ம கர்நாடக அமைச்சர் சொன்னார். இங்க எங்ககிட்ட வந்து பேசுறாங்க. ஏற்கனவே இதை சகோதரர் டிஆர்பி ராஜா டாவோஸ்ல நடந்த உலக பொருளாதார மன்றத்தினுடைய 2025 ஆண்டுக்கான ஜனவரி மாதம் நடந்ததுல அங்கேயே பேட்டி கொடுத்தார். எங்களுக்கு வருகிற மூலதனங்களை ஒன்றிய அரசு குஜராத்திற்கு டைவர்ட் பண்ணி விட்டது. அதற்கு காரணம் அதிகாரத்தின் அழுத்தம் என்று அவர் மறைமுகமாக சொல்லியிருந்தார். இன்னும் விளக்கமாக என்னால் பேச முடியும் என்று சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த ஹெலிகாப்டர் டிப்ளமசியை கர்நாடக அமைச்சர் சொன்னார். என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க, பேசி எல்லாம் சரி துவக்கலாம்னு இருக்கும்போது ஒன்றிய அரசு கிட்ட போய் பேச போனா, ஒன்றிய அமைச்சர் நமது பியூஷ் கோயல், பேரோடு சொல்லுகிறேன், வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலா பேசிட்டு வந்தா, வெளியே வந்த உடனே ஹெலிகாப்டர் ரெடியா இருக்குதான் டெல்லியில. உடனே ஹெலிகாப்டர்ல அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நேர குஜராத் இல்லைன்னா உத்தரப்பிரதேஷ் கொண்டு போய் இறக்க வேண்டியது. இறக்கணும்னா அங்க எங்களுக்கு வர வேண்டியது இல்ல, சாரி உங்களுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ணல, நாங்க குஜராத்தில் பண்ண போறோம் இல்ல உத்தரப்பிரதேசத்தில் பண்ண போறோம். இதுக்கு பேர் ஹெலிகாப்டர் டிப்ளமசி. ஒன்னு. ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, பயஸ்ட் இன்சென்டிவ்ஸ். குறிப்பா என்ன அப்படின்னா, இப்படி போய் பேசும்போது இந்த ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குஜராத்தில் இல்ல உத்தரப்பிரதேசத்தில் இறக்கினால் உங்களுடைய மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்ணா we will give you more subsidy, capital subsidyன்னு சொல்றோம் இல்லையா, மூலதனத்தில் உள்ள மானியம், அது நாங்க அதிகமா தர்றோம். யாரு? ஒன்றிய அரசு. மாநில அரசு நம்ம எது கொடுக்க முடியுமோ அதை நம்ம சொல்லியிருக்கோம். பட் அந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போனால் அடிஷனல் கேபிட்டல் சப்சிடி. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது, நீங்க இங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தளவாடங்கள் எதுகளில் வரும்போது நாங்க வந்து உங்களுக்கு இறக்குமதி வரியில சலுகை தருகிறோம். இம்போர்ட் எக்ஸைஸ் அதுல ஒரு சலுகை. மூணாவது, நீங்க குஜராத்திலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்க இங்க வந்து உற்பத்தி பண்ணீங்கன்னா ஒன்றிய அரசே வாங்கிக் கொள்ளும். கேரண்டி டு பர்ச்சேஸ். இப்போ மாநில அரசு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். ஒரு மாநிலத்தில் வந்து நாங்க பர்ச்சேஸ் என்ன அப்படிங்கிறது ஒன்றிய அரசு தான் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும். அவங்க சொல்றாங்க, குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தால் நாங்க வந்து அதிகமா நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். சோ ஒரு உற்பத்தியாளனுக்கு மிக முக்கியமா அவனுடைய மூலதனத்துல மானியம். ரெண்டாவது, அவன் உற்பத்தி பண்ணுகிற பொருட்களுக்கு வாங்கக்கூடிய உத்தரவாதம். நான்காவது பாத்தீங்க அப்படின்னா, அவங்களே ஒன்றிய அரசே என்ன பண்றதுன்னா விளம்பரப்படுத்தி ஊக்கப்படுத்துதல், அதே மாதிரி சந்தைப்படுத்துதல். அதாவது அது என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட், பப்ளிசிட்டி அண்ட் ப்ரொமோஷன். இந்த வேலைகளை அந்த தொழிற்சாலைகள் பண்ணுவதற்கு பதிலாக ஒன்றிய அரசே செய்து கொடுத்து விடுவதாக சொல்வதாக எல்லாம்
பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறது, இன்றைக்கும் அது இருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டு பாஜக நமது தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டுவது என்பது தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக போடுகிற வேஷம். இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக எங்கள் அப்பன் குதிலுக்குள் இல்லை என்கிற ஒன்றுதான். உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுகிற அந்த இரட்டை நாக்குடையாய் போற்றி என்று பேரறிஞர் அண்ணா ஆரிய மாயையில் சொன்னதை போல அவர்கள் இங்கிருந்து நம்மிடமிருந்து வரக்கூடிய மூலதனங்களை, நம்மை நோக்கி வருகிற மூலதனங்களை கபலீகரம் செய்வது மட்டுமல்ல, கபலீகரம் செய்துவிட்டு தமிழ்நாடு ஏதோ பின்தங்கி விட்டதை போல. இப்பொழுதும் உங்கள் ஒன்றிய அரசினுடைய இதுல எடுத்து பாருங்களேன், டேட்டாவில் எடுத்து பாருங்க, வர்த்தகத்திலேயோ இதுலயோ நம்ம தான் இன்னைக்கு முதலிடத்துல இருக்கிறோம். யார் இருக்கா? 36,500 சில்லறை தொழிற்சாலைகளோடு தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. 18 லட்சம் தொழிலாளர்களோட முதலிடத்துல இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கும் 2021 இருந்து இதுவரைக்கும் 10,35,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், ஏறத்தாழ 31,18,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. என்ன குறை? அப்போ நாங்கள் அல்லது தென்னிந்தியா, குறிப்பா தமிழ்நாடு முன்னேறிவிடக் கூடாது என்பதில் ஒன்றிய பாஜக அரசு கவனமாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற இந்த கபடாதார வேலைகள் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக இது போன்று நமது மாநிலத்திலே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இது போன்ற அறிக்கைகள் கொடுக்கிறார்கள். நாட்டு மக்களுக்கு தெரியும். வருகின்ற மூலதனத்தில் ஏன் அவர்கள் முதலில் எடுத்தவுடன் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்க வராம போயிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, இங்க வர்றாங்க, வந்துட்டு போய் ஒன்றிய அரசை சந்திச்ச பிறகு நம்மகிட்ட வராமல் போகிறார்கள் என்று சொன்னால், சகோதரர் தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் சொன்னது போல இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மாநிலங்களுக்குள் ஒரு பயஸ், ஒரு வேறுபட்ட எண்ணங்களோடு, ஒரு மாறுபட்ட எண்ணங்களோடு அவர்கள் நடந்து கொள்வதுதான் காரணமே ஒழிய, தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய வழிகாட்டுதலில் தம்பி தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஏனைய மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித வளம், அதோடு கூடி நமக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய மனித வளத்தோடு கூடிய தொழில்துறை துவங்குவதற்கான நில போக்குவரத்துகள், இவை எல்லாமே நாம முதலிடத்தில் இருக்கிறோம். எனவே இதற்கு காரணம், வராமல் போவதற்கு காரணம் ஒன்றிய அரசினுடைய கபடமே தவிர தமிழ்நாட்டின் இயலாமை இல்லை என்பதுதான் நிஜம். அதாவது மிக முக்கியமா ஒரு மாநிலம் ஹார்மோனியஸா இருக்கணும். ஒரு சமூக நல்லிணக்கத்தோட அந்த வர்றவங்க, தொழில்துறை துவங்க வர்றவங்க எதை பார்ப்பாங்கன்னா, அந்த மாநிலம் ஒரு ஹார்மோனியஸ் இதுல இருக்கா, சமூக நல்லிணக்கத்தோட மக்கள் எல்லோரும் இருக்கிறார்களா, அதான் முதல்ல. ஏன்னா சண்டை சச்சரவோடு இருந்தா அவர்களுக்கு தொழில் துவங்க முடியாது. முதல் அவங்களுக்கு தேவையே அதுதான். ஒன்று. ரெண்டாவது போக்குவரத்துன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இயற்கையாகவே 4 துறைமுகங்கள் இருக்கிறது. இந்தியாவிலேயே 11க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் நம்ம தான். அப்படி பார்க்கிற போது போக்குவரத்துக்கும் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதோடு கூட இந்த அனுமதி வாங்குறது, பஞ்சாயத்திலிருந்து ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு நிலத்துல துவங்க போறீங்கன்னா, அங்க இருந்து மேல தொழில்துறை வரைக்கும், தொழில்துறை அமைச்சர் வரைக்கும் ஏறத்தாழ 19 டிபார்ட்மெண்ட், அதுல அதை எல்லாத்தையும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நீங்க 30 நாளைக்குள்ள நீங்க அப்ளிகேஷனை கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது தொழில்துறை அமைச்சரிடம் தொழில்துறை செயலாளர் அவர் உங்களை கூப்பிட்டு 30 நாளைக்குள்ள அதுக்கு சாங்ஷன் கொடுக்கிறார். இந்த அளவிற்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்கிறது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறது. படித்த இளைஞர்கள் இங்குதான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று பல தொழில்துறை நிறுவனங்களை சார்ந்த சிஇஓக்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மனிதவளம் இருக்கிறது, போக்குவரத்து இருக்கிறது, ஒரு ஒற்றை சாளர முறை இருக்கிறது, அதையும் தாண்டி ஊழலற்ற ஒரு நிர்வாகம் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு மூலதனங்களின் முகவரியாக இருக்கிறது என்பது ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறது.